வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அதாவது நாங்க ஏற்கனவே 2 வீடியோ வந்து அப்பலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆனா, அத அப்லோட் பண்றதுக்குள்ளேயே காப்பிரைட் ப்ராப்ளம்னால அத ரிமூவ் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால தான் இந்த 2 நாள் வீடியோ போட முடியல. வீடியோ வராததுக்காக மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். நெபுலா சிவிலைசேஷன் மனுவோட பார்ட் 16 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது சரண்டரா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு இந்த மாரி சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்ப. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? நாங்கலாம் சரண்டர் ஆக முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. சரியா? அப்படின்னு சொன்ன மாரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகே பார்ப்போம். இதுதான் நீங்க வேலைனா, நீங்க பண்றதுக்கு நீங்க தான் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால கட்னாரு. இவன் பார்த்தியா எவ்வளோ திமிரா இருந்தா இப்படி பேசிட்டு இருப்பான். சரி ஓகே நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரி பார்ப்போம். ஐயோ! இவன் வேற சீஸ்ஃபயருக்கு வேற ஒத்துக்க மாட்டேங்கிறானே! என்ன பண்றது? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம பார்த்துக்குவோம். என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட பேசிட்டு ஃபோன வச்சுட்டு திரும்ப நிபிலாக்கு வந்து நான் அப்ப நான் கால் பண்றேன். நிபிலா இருந்துட்டு என்னது இது? சரி ஓகே. இப்ப அடுத்தடுத்து அடுத்த வேலைய பார்த்துட்டுருப்போம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பார்த்தா அடுத்தடுத்து சட 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 சடன்னு நம்ம ஹீரோக்கு வந்து அப்படின்னா கால் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது? எத்தன வாட்டி அடிக்கிறா? ஒரு வேள நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ? சரி ஓகே. என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்துட்டு ஏன் நீ என்ன பண்ண எடுக்க மாட்டேங்கிறா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி இது பண்ணிட்டு இருப்ப? அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டே இருக்கேல்ல. ஏய்! என்ன? ஏன் தேவையில்லாம கத்துற? அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது கால அப்படியே கட் பண்ணி விட்டுறான். இவனுக்கு என்ன திமிரு இருக்கட்டும், திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்ப மறுபடியும் நம்ம கால் பண்ணான். திரும்பவும் கால் பண்ணிட்டு, நானும் ஒரு பிளேயர் தான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இப்படி அவமானப்படுத்துவீங்க பாரு. எனக்கு உன்ன தொந்தரவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன இப்படியே தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளுவேன். போட்டு தள்ளிட்டு உங்க எல்லா இடத்தையும் நான் எடுத்துக்குவேன். அப்படிங்கும்போது, இந்த இடத்துல ஒண்ணும் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கிடையாது. நீ எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டு நீயே பார்த்துக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத. நீ அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களோட இடத்த குடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம், ஈஸியா வேலை முடிஞ்சுதுல்ல அப்படிங்கும்போது, ச்சே! இது உண்மையாவே ஒரு பெரிய பிரச்சனை. சரி ஓகே. நான் ஒத்துக்கிறேன். என்னோட தோல்விய ஒத்துக்கிட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன். சரி ஓகே. நீ சரண்டர் ஆனா மட்டும் பத்தாது. எனக்காக நீ ஒரு சில வேலையும் செய்யணும். சரி என்ன வேலை செய்யணும்? உனக்கு நான் என்ன வகையான இன்ஃபர்மேஷன குடுக்கணும்? ஆமாப்பா. அதாவது அங்க மிச்சம் இருக்காங்களே, அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லு. அப்புறம் அந்த ட்ரோல்ஸ் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நீயே சொல்லு. இங்க பாரு எனக்கு சும்மா எல்லாத்த பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. அது மட்டும் நான் ஒண்ணும் டபுள் ஏஜென்ட் கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் அப்படின்னா தேவையான இன்ஃபர்மேஷன குடுக்குற அளவுக்கு. சரியா? அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு தேவையில்ல. நீ மரியாதையா போய் அவன்கிட்டயும் போய் சொல்லு. இந்த மாரி சரண்டர் ஆக சொல்லி. அப்படின்னா தான் எல்லாருக்கும் நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்மள ஃபோன வச்சுருவான். ஐயய்யோ! இப்ப நான் என்ன பண்றது? என்னோட பவரும் வேற ஃபுல்லா போச்சு. என்னோட சோல்ஜர்ஸும் வேற போய்ட்டாங்க. இப்ப திரும்ப வந்து அப்படின்னா என்னால வாரும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துட்டு அந்த அவளுக்கு உரிய அந்த ஆட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, எல்லாம் ஒரு பக்கம் வந்து அப்படின்னா சண்டை நடக்குதுங்கிறது தெரியாம ஒரு பக்கம் சின்ன பயலுவலாம் விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. இன்னொரு பக்கம் இன்னும் இந்த மாரி யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எல்லாரும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி இன்னொரு பக்கம் ப்ரே பண்ணிட்டு இருக்கு. ச்சே! இவங்கலாம் எவ்வளோ ஜாலியா இருக்காய்ங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையும் என்ன பண்ண நான் கருத்துல வச்சுக்கணும். நான் ஒரு கடவுளா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி ஓகே. நாம அவங்ககிட்டயே வந்து நம்மலாம் போய் பார்த்து சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நிர்மலாகிட்ட வந்து நம்ம ஃபோன் அடிச்சு இந்த மாரி நான் ஓகே. நீ சொன்ன மாரியே வந்து செய்றேன். அவன்கிட்டயே வந்து அப்படின்னா பி ஸ்டாக்ஸ்க்கு வந்து அப்படின்னா ஒத்துக்க வைக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. நம்ம அவன்ட்ட என்ன அப்படின்னா பேசுவோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நிர்மலாவும் வந்து அப்படின்னா ஒத்துக்கிறா. அடுத்து வந்து அப்படின்னா அந்த இடத்துக்கு போனோனே அவன் இருந்துட்டு உனக்கு அறிவு இல்லையா? எவ்வளோ தைரியம் இருந்தா இப்ப நீ பி ஸ்டாக்ஸ் ஒத்துக்குவ. அவங்ககிட்ட நம்ம அப்படின்னா எப்படி சரண்டர் ஆகி போறது? நீ ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிற? பரவால்ல விடு வேண்டாம். நம்ம வந்து அப்படியே சரண்டர் ஆகி போவோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. ஏதோ ஒண்ணு போய் தொல போ அப்படின்னு சொல்லிட்டு அவன விட்டுறான். அடுத்து அந்த ஆட்டோமேஷன் கேஸ்ல அவன் வந்துட்டு, இந்த எல்லா ட்ரைப சேர்ந்தவங்களையும் வர வச்சதுக்கான அர்த்தம், நாம இங்க ஒரு மெர்ச்சன்ட் ஆர்கனைசேஷன் வச்சுக்க போறோம். நாம எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண வேண்டியதில்ல. ப்ராஃபிட்ட மட்டும் தான் அள்ள போறோம் அப்படிங்கும்போது, சரி ஓகே. இங்க வேரியஸான ரேஸ சேர்ந்த ஆளுங்கலாம் இருக்காங்க. நம்ம எப்படி எத நம்பி இருக்கோம்? அதான் எங்க ப்ளூ கார்டு இருக்காரே, ப்ளூ பக்கார்ட். அவர நம்ம இதா வச்சுக்குவோம். அதெல்லாம் வேணாம். என்னோட கடவுள். அத நீங்க வேணா எடுத்துக்கோங்க. பரவால்ல. இந்த பிரச்சனையே வேணாம். இதோ இந்த டைஸ் இருக்குல்ல, இத உருட்டுவோம். யாருக்கு அதிகமா நம்பர் வருதோ, அவங்களோட கார்டையும் இந்த டீலுக்கு நம்ம மையமா வச்சுக்குவோம். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி ஒரு புது அலையன்ஸ் வந்து இதாயிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளாக் மார்க்கெட் மாரி செயல்படுது. இந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேம்ல என்ன அப்படின்னா இது வந்து அப்படின்னா ஆரம்பமா, அடித்தளமா இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா இந்த லிசர்மென்ட் ரொம்ப ஒரு சாதாரண சின்ன பழங்குடி ட்ரைப் மாரி இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த தவள மனுஷங்க அவங்கள அடிச்சு இது பண்ணாய்ங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னும் மேல போய் இன்னும் ஒரு இடத்த வந்து பிடிக்க ஆரம்பிச்சாய்ங்க. அப்புறம் அந்த ஆட்டோமேஷன் கேசன் அது கூட என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாய்ங்க. அந்த ஆட்டோமேஷன் கேசன்ல இருக்கும்போது எல்ஃப வந்து என்ன அப்படின்னா தோற்கடிச்சாங்க. எல்ஃப தோற்கடிச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனியா ஒரு கிங்டத்தையே வந்து என்ன அப்படின்னா ரெடி பண்ணிட்டாய்ங்க. இப்ப அது மட்டும் இல்லாம நானுமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்க ஏற்கனவே இருக்க இன்னொரு பிளேயர் அந்த ஜெமினி அவன வந்து தோற்கடிச்சிருக்கேன். அவன தோற்கடிச்சதுக்கப்புறம் அந்த எல்ஃப் மாரி வேஷம் போட்டு வந்தானே அவனையும் தோற்கடிச்சேன். அப்புறம் அந்த 2 பேரு. அந்த டோரல் ட்ரோல வச்சுட்டு வந்தவனும், அந்த செம்டார் அவனும் வச்சிருந்தான். அவிங்க 2 பேரையுமே நான் தான் தோற்கடிச்சேன். சரி ஓகே. இப்ப அடுத்து வேற வேலைய பார்க்க ஆரம்பிக்கணும்.
அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு மாரி என்ன பண்ணா ஜொலிக்கிற ஒரு இத வந்து "இங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு புது ஒரு கண்டுபிடிப்பு எடுத்திருக்கோம். இது வந்து பேப்பரு. இது மூலியமா நம்ம டெக்ஸ்ட்டு இல்ல இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், செய்தி எல்லாத்தையும் வந்து அப்ப ஈஸியா நம்மளால ஒரு இடத்துலருந்து இன்னொரு இது பண்ண முடியும். இது ரொம்ப எஃபிஷியன்ஸாவும் இருக்கு." சரி, ஓகே, பரவால்ல. இது நம்மளோட ட்ரேடையும் வந்து அப்படின்னா அதிகப்படுத்தும். சரி, ஓகே, பார்த்துக்குவோம். இப்ப நம்மள சுத்தி வந்து நெறைய ரேசர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. நம்மளோட எல்லையே ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கு டிஃபென்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். எல்லா நேரமும் நம்மளே இருக்க முடியாது. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கடவுளானே 2 இடத்துலயும் பார்த்துட்டே இருக்க முடியாது. நாம இப்ப என்ன பண்றது? நமக்கு எதிரிகள் 2ஆ இருக்காங்க. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து அப்படின்னா ஒரு வால வந்து கட்டுவோம். நடு இடத்துல இப்படி ஒரு வால கட்டிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். சரி, ஓகே. இந்த இடத்துல வால் கட்டுறது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்க இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆகும். அப்படிங்கும்போது நான் வந்துட்டு என்னது 100 வருஷமா? நான் கூட கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகும்னு நெனச்சேன். சரி, ஓகே. அப்படியே 200 வருஷமே இருந்தாலும் அதுவும் வந்து நம்மள ரொம்ப பெரிய டைம் தான். நம்ம அதுக்கு வேற ஒரு எஃபிஷியன்ட்டான வழி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, சரி, ஓகே. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம பேசாம இந்த ஹார்னு, இந்த சங்கெல்லாம் இருக்குல்ல, அத வந்து பயன்படுத்துறோம்ல, அதே மாரியே ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணுவோம். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன பண்ணேன், ஒரு 5 சிம்னி வந்து என்ன பண்ணேன் எரிய வச்சுருவேன். இப்போ ஒரு சிம்னி வந்து எரிஞ்சுச்சுன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க நார்மலா தான் இருக்குன்னு அர்த்தம். 2 இது இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஆபத்து இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கணும். 3 இது இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆபத்தா இருக்கு. சீக்கிரம் வரணும். 5 இதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சீக்கிரமா இன்ஃபர்மேஷன் வந்தே ஆகணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய வாரே வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். உடனே சரி, ஓகே. இந்த மவுண்டன்ஸ் அந்த இடத்துக்கு நடுவுல நம்ம இந்த மாரி வால வந்து அமைச்சோம்னா, இன்னும் நம்மளோட கோட்டை எல்லாமே எஃபிஷியன்ஸியா இருக்கும். நம்மளோட பாதுகாப்பும் என்ன பண்ணா அதிகமா இருக்கும். இதே மாரி அடுத்தடுத்து எல்லா மவுண்டனையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம டெரிட்டரிய நம்மளால ஈஸியா பாதுகாத்த முடியும். சரி, ஓகே. பரவால்ல அதான். அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்து ஒரு 3 வருஷம் அப்படியே வந்து என்ன அப்படின்னா ஓடி போயிடுது. அந்த சிட்டி வந்து என்ன அப்படின்னா ஒரு எம்பையராவே வந்து மாறிடுது. அந்த ராக் அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசன் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கு. சரி, ஓகே. இங்க வேரியஸ் ரேசஸ் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா இருக்காங்க. ஆனா அதுல இந்த டிசர்மன் அவங்க தான் இங்க டாப்பா இருக்காங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ப்ளூ பக்கார்ட் எங்களுக்கு துணையா இருக்காரு. பயம் தான் வந்து அப்படியே எல்லாரையும் கட்டுப்படுத்தும். இருந்தாலும் இப்ப நான் என்ன செய்றது? இப்ப அடுத்து வேற நாம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறது? அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா, அந்த இன்னொருத்தன் விண்வெளி ஆராய்ச்சியாளர். அவன் வந்து என்ன அப்படின்னா ஆன்மா மாரி வரான். "என்னது நீயா? நீ எப்படி இங்க வந்த? இது உண்மையாவே என்னால நம்பவே முடியல. எப்படி நீ எப்படி செத்து போனீங்க?" அப்படிங்கும்போது, "நீ எத பத்தியும் வந்து பேசாத. நான் உன்கிட்ட வந்து அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொல்லணும். என் கூடயே வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவன வந்து கூட்டு போறான். அவன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. "நீ எப்படி இருக்க? செத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது? செத்ததுக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு உலகம் இருக்கா? அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "சரி, என் கூட வா முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் வெளியில கூட்டி போறான். வெளிய கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு, "பார்த்தியா? இங்க எவ்வளோ நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் ஒண்ணு ஒண்ணா நீ கால்குலேட் பண்ணி பாரேன். என்னமோ உனக்கு புரியும்." அப்படிங்கும்போது, "அது இதுல நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் சரியா புரியலையே." அப்படிங்கும்போது, "நீ கொஞ்சம் கரெக்ட்டா வந்து என்ன பண்ண உத்து பாரு." அங்க பார். அந்த இத பார்க்கும்போது கொஞ்சம் பட்டாம்பூச்சி மாரி இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண, நீ உன்னோட இத ஃபுல்லா வச்சு பார்க்கும்போது உனக்கு இதுக்கான விடை தெரியும். சரி, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். அங்க உண்மையாவே சொர்க்கம், நரகம் நான் சொன்ன மாரி தான் அங்க இருக்கா? அப்படின்னு. ஆமா தம்பி. நீ சொன்னது உண்மதான். உண்மையாவே சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாங்க எல்லாருமே அங்க தான் இருக்கோம். நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துட்டோம். அப்ப நானும் அங்க வந்துட்டுமா? உனக்கு இங்க செய்றதுக்கு நெறைய வேலை இருக்கு. நாம எல்லாருமே வெவ்வேறு உலகத்துல வந்து இருந்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு நெறைய வேலை இருக்கு. நான் உன்கிட்ட கைய காட்டுறேன். அங்க பாரு. அந்த இடத்துல பாரு. இப்ப இதுதான் வந்து என்ன பண்ணும்னா, இந்த நட்சத்திரத்தையும் இதையும் நம்மனா அலைன் பண்ணி பாரு. இந்த ஒரு காக்கஸ்டிஸ் வாரியர் மாரி இருக்கு. இது வந்து நம்மனா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணது. அடுத்து இதோ இத அலைன் பண்ணி பாரு. நீ வந்து என்ன பண்ணா மொதல்ல அந்த அ ஓவன் அவன வந்து என்ன பண்ணா இது பண்ணது. அடுத்து இத வந்து பாரு. இது வந்து என்ன அப்பன்னா அந்த ஃப்ராக்மேன் அவனுங்கள வந்து என்ன பண்ணா நம்ம தோற்கடிச்சது. அடுத்து இது. அந்த ஆட்டோ அ ஆட்டோமேஷன் கேசல் அதோட நம்ம ஜாயின் பண்ணது. இத வந்து ஓவர்ஸ் அவங்கள வந்து அப்படின்னா தோற்கடிச்சது. இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன அப்படின்னா தோற்கடிச்சது விண்வெளியில வந்து என்ன அப்படின்னா பொறிக்கப்பட்டே இருக்கு. சரியா? நீ அத பத்தி எதையுமே வந்து கவலைப்படாத. சரி, ஓகே. இருந்தாலும் உன்கிட்ட நான் இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும். நீ உண்மையாவே அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அந்த இடத்துல வந்து அப்படின்னா, நெறைய விஷயங்கள் நான் சொன்ன மாரி எல்லாமே தான் இருக்கா? அப்படிங்கும்போது, ஆமாப்பா. நீ சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தான் அங்க எல்லாமே இருக்கு. அங்க உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீ உன்ன பார்க்குறேன்னா, அதுக்கு காரணமே நம்ம கடவுள் தான். நம்ம கடவுளால தான் என்ன பண்ணா நான் இப்போ உன்ன பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால நீ ரொம்ப எதுக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. அப்படின்னு சொல்லும்போது, சரி, ஓகே. இருந்தாலும் உன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ தான் என்னோட உண்மையான நண்பன். அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா, அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நம்ம ஹீரோவோட அந்த முகம் வந்து தெரியுது. உடனே அவன் அத பார்த்துட்டு, வாவ்! இது உண்மையாவே ஒரு பெரிய அற்புதம் தான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவன் அந்த இத வந்து நம்ம வாய பொளந்து பார்த்துட்டு, முட்டி போட்டு வந்து என்ன பண்ணா, உண்மையாவே கடவுளே நான் உங்கள என்ன பண்ணா ரொம்ப நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு இது பண்ணான். இவன் என்ன பண்ணான், பாஸ்
அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர சொல்லி கூப்பிடும்போது, "என்னது? என்னாச்சு? என்னது இது? இது ஒரு வேள கனவா? ஓ! இப்படி ஒரு கனவு எனக்கு புதுசா வந்தது. சரி ஓகே. இங்க பாரு. அ என்ன பாஸ் என்னாச்சு? ஏன் நீங்க ஏதோ கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. நான் இப்போ உன்ட்ட ஒண்ணு சொல்றேன். சீக்கிரமா ஒரு பேப்பர் எடுத்து நான் சொல்றத எல்லாத்தையும் எழுது." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஹீரோவுக்கு வந்து அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி வந்து அப்படின்னா ஒரு புது காலண்டர வந்து அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த காலண்டர்னால வந்து என்ன அப்படின்னா, உங்களோட எவல்யூஷனும் வந்து என்ன அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். பரவால்ல நம்ம கூட்டுவது நல்லது தான். ஆனா என்னோட ஃபேட் பாயிண்ட்ஸ் அத நெறைய இறக்கிட்டான். அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. உனக்கு புதுசா காலண்டர்லாம் உருவாக்கிங்க போல. இது உண்மையாவே நல்லா இருக்கு. நாங்களும் கூட நீங்க உருவாக்குனீங்க. அந்த காலண்டர அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பரவால்ல. க அவங்களலாம் ஏமாத்திட்டு நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் கூட சேர்ந்து உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி குடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் ஃபோர்ஸையும் மேனேஜ்மென்ட் சரி இப்ப நீ எதுக்கு வந்த? உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப புதுசா ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி புதுசா ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. அதோட டிவைன் லெவல் உங்கள விட அதிகமா இருக்கு அப்படின்னு. சரி ஓகே. என்னது இது? இது கண்டிப்பா என்ன பண்ண ஒரு பிரேயரா தான் இருக்கும். இது எம்பிசி ட்ரைபா இருக்கிறதுக்கான வாய்ப்பில்ல. அது எனக்கும் வந்து தெரியல. ஒருவேள நீ என்ன ஏமாத்துனன்னு ஏய் நான் உன்ன ஏமாத்தலாம் கிடையாது. உண்மையாவே தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல உள்ள வந்திருக்கிறவன்லாம் வேம்பயரா அப்படின்னாலும் வேம்பயரா? ஆமா. அது எல்லாமே வேம்பயரா தான் இருக்கு. அந்த டெரிட்டரி அதுவுமே வந்து என்ன அப்டின்னா ஏஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரோடது தான். அந்த ஏஆர் பிளேயருமே வந்து என்ன அப்டின்னா விஸ்டம்ங்கிற இதுக்கு முன்னாடி அந்த 5 பேர் இருக்காங்களே, அவங்களோட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அ இந்த வேம்பயர்ஸ் வந்து என்ன அப்டின்னா ரொம்ப மோசமானவங்க. அந்த ட்ரைப்லேருந்து உருவாக்கி அவிங்களுக்குள்ளேயே அடுத்தடுத்து என்ன அப்டின்னா சண்ட போட வச்சுட்டுருங்க. இவிங்களோட இந்த சிவிலைசேஷன் அடுத்து அட்வான்ஸ் ஆக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது. இதுவுமே வந்து அப்படின்னா இந்த கேம்ல இருக்க ஒரு வகையான செட்டிங்ஸ் மட்டும் தான். இது இந்த கிராபிக்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா இருக்கும். இது எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இது சைட்லயே இருக்கும்போது லாக் அவுட் பட்டனும் இருக்கும். ஆனா இப்ப லாக் அவுட் பட்டனும் இல்ல. சரி ஓகே நான் சொல்றது வந்து கேளு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடுவுல உருவாகுற அந்த போர்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாவே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஸாம்பீஸ கண்ட்ரோல் பண்ணும்போது அதுங்களுக்கு எந்த ஒரு தாட்ஸும் இருக்காது. ஆனா வேம்பயர்ஸுக்கு நல்ல அதிக அளவு இன்டெலிஜென்ஸும் இருக்கும். ஸோ, அதனால நீங்க பாதுகாப்பா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க 5 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் சண்டைய வேற போட்டுருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கால கட் பண்ணிட்டு யோசிச்சு பார்க்குறான். சரி ஓகே இந்த ஃபோர்ஸ் வளர்ந்துட்டே இருக்கு. இது எப்படிதான் இது பண்றது? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான்.